தமிழக வெற்றி கழக வருகை யாருடைய வாக்கு சார்? இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலையும் அவர் சந்திக்கலையே. தேர்தல் சந்திச்சாதானே தெரியும். தேர்தல் சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் விழிப்புணர்வுடையது. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும். இன்னைக்கு அதிமுக 31 ஆண்டுகாலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. இந்த கட்சியில் தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அதிமுக தான். இன்னைக்கு அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் நன்றா தெரியும். எத்தனை கல்லூரிகள் நாங்கள் திறந்திருக்கிறோம், எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதயமாக்கி இருக்கிறோம், எத்தனை தாலுகா திறந்திருக்கிறோம், எத்தனை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு. சேலத்துல சத்தமும் பேசிக்கிட்டு அம்மா வளர்த்த கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியும் சரண்டர் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரான கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்கறீங்க? திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்கறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. ஆனா நாங்க யாரையும் குறை சொல்லல. எல்லா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில். யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், அந்த கட்சிக்கு தலைவராகலாம், மக்களை சந்திக்கலாம். மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம். ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்ல, இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே.